Hello students, welcome to KL Biology NEET. நான் உங்கள் விவேக் ஸ்டூடெண்ட் கெரியர் கன்சல்டன்ட். சில மாணவர்கள் வந்து இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன்ஸ்ல டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கே அந்த காணொலியை போடணுன்றதுக்காக போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, அதுவுமே 5 PM இருக்கும் தான். ஸோ இந்த காணொலி நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அண்ட் சரி, உங்களுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு தெரியும், இப்படிதான் இருக்கும். எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கெட் இன் டு தட் நெக்ஸ்ட் லெவல். ஸோ அது வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ரீட் ப்ராஸ்பெக்ட் கேர்ஃபுல்லி. உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஸ்பெக்ட் ரீட் பண்ணிட்ட பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு போங்க. ஸோ நான் சொன்னபடியே தான் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, அதுவுமே 5 PM இருக்கும் தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், என்னெல்லாம் நான் கொடுக்க வேண்டியது இருக்கோ அதெல்லாமே வந்துட்டு இந்த ப்ராஸ்பெக்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை தனியாக நோட் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுறது கூட வந்து ஃபோட்டோ காப்பி வந்து 50 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். அதுவுமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் சிக்னேச்சர் வந்து 10 KBலேருந்து 40 KB இன் ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். அண்ட் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் நாட் எக்ஸீடிங் 3 MB இன் PDF ஃபைல். எல்லாமே நான் சொல்றது வந்து இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சர் மட்டும்தான் ஜேபிஜி, மற்றது எல்லாமே PDF ஃபார்மேட்ல இருக்கணும். உங்களுக்காக ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், அந்த மொபைல் நம்பர் ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. அண்ட் இமெயில் அட்ரஸ், இமெயில் ஐடியும் ஒன்று வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் தான் உங்களுக்கு ஃபர்தர் இன்டிமேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்புறமா எடிட்டும் சேவும் பண்ணலாம் எப்போ நீங்க ஃபைனல் சப்மிஷன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஒன்ஸ் நீங்க ஃபைனல் சப்மிஷன் பண்ணிட்டீங்கன்னா எந்தவித சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அதனால கேர்ஃபுல்லா ஃபில்அப் பண்ணுங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐல தான் மூலமாக தான் பே பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு கேன் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும் மெசேஜ். சக்சஸ்ஃபுல்லி பேமெண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபீஸ்னு வந்துட்ட உடனே அந்த பேஜை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி ஃபில்ட் இன் அப்ளிகேஷன்ஸ் இந்த PDF ஃபார்மேட்ல வைங்க. சரி, அப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ் வரும். அதில் நீங்க பாருங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கிளிக் பண்ணிருக்கீங்க. இப்போ குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி இருக்கலாம், ஐசிஎஸ்சி இருக்கலாம், சிபிஎஸ்சி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிலவெண்ட் ஆனதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெட் கலர் பட்டன்ல ஹைலைட் ஆயிருக்கிறது வந்து நீங்க ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே கிரீன் கலர் ஹைலைட்டட் பட்டனா மாறிடும். அதுக்கப்புறமா குவாலிஃபைட் இயர், எந்த வருஷம் நீங்க பாஸ் பண்ணீங்க, வெதர் +1 பாஸ்ட். சிபிஎஸ்சியா இருந்தா +1க்கு வந்து மார்க் ஷீட் கிடையாது, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நார்மல் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல படிச்சிருந்தா +1 சர்டிஃபிகேட்டுமே இருக்கும், மார்க் ஷீட்டுமே. ஸோ அதையுமே நீங்க தெளிவாக ஃபில்அப் பண்ணுங்க. உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க, அதில் தான் உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது வந்து ஒரு லெட்டர் வந்து கேப்ஸ்லயோ அதுக்கப்புறம் நியூமரிக்குமே இருக்கணும், சிம்பிள் இருக்கணும். ஸோ பாஸ்வேர்டு டைப் பண்ணும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க டைரியில. ஸோ நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அண்ட் ஹையர் செகண்டரி ஈக்குவலன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த மார்க் ஷீட்ல இருக்கும், அதை பார்த்து நீங்க கொடுங்க. அப்புறம் லாகின் ஐடி நீங்களே கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஸோ அதான் நான் சொன்னேன், மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் கிரியேட் நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் அதே சேம் பாஸ்வேர்ட் கொடுங்க. உங்களுடைய 12th மார்க் ஷீட்ல உங்களுடைய பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வரும். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மொபைல் நம்பர்ல ஒரு OTP வரும் அண்ட் இமெயில் அட்ரஸ்க்குமே வரும். ஸோ அந்த OTP பார்த்துட்டு அதை இங்க டைப் பண்ண உடனே நீங்க சப்மிட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடும். அப்போ அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி, லாகின்
கன்டின்யூ அப்படின்னு ஓகே கொடுத்தீங்கன்னா, நீங்க என்ன வந்து லாகின் ஐடி குடுத்திருந்தீங்களோ, என்ன பாஸ்வேர்ட் குடுத்திருந்தீங்களோ, அத போட்டு தான் லாகின் பண்ணணும். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ பார்த்தீங்கன்னா, பாருங்க நேம் ஆஃப் த ஃபாதர்ஸ், கார்டியன், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலிஜியன், மேல் ஆர் ஃபீமேல், நேம் ஆஃப் த மதர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவா இது வந்து ஃபாதர், மதருடைய டீட்டெயில்ஸ். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆதார் நம்பரும், ஆதார் நம்பர்ல இருக்க ஆதார் கார்டுல இருக்க பேரு கரெக்ட்டா தெளிவா குடுங்க. மார்க் ஷீட்டும் நீங்க ஆல்ரெடி மாத்தியிருப்பீங்க. மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ உங்களுடைய பேர் அதுக்கேத்த மாரி ஆதார் கார்டையும் சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தெளிவா குடுங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு தாசில்தார், இஷ்யூயிங் அத்தாரிட்டி, சர்டிஃபிகேட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, இஷ்யூயிங் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே தெளிவா குடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுத்த உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சொன்னேன் இல்லையா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ். இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்துட்டு அட்ரஸ் தெளிவான அட்ரஸ் குடுங்க. ஃபர்தர் இன்டிமேஷனுக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ்க்குமே கரெக்ட்டா இருக்கணும். அதே மாரி சேம் ஆஸ் அ கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சிலர் வந்து இங்க இருப்பாங்க. சொந்த ஊர் அங்க இருக்கும். ஸோ அதனால இந்த அட்ரஸ் வந்து தெளிவா குடுங்க. வில்லேஜ், தாலுகா, இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே தெளிவா குடுங்க. குழப்பம் அடையாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டடிக்கு இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்க வந்து 6த்ல இருந்து 12த் வரைக்கும் தமிழ்நாட்டுல படிச்சிருந்தீங்கன்னா, எஸ் குடுங்க. நோன்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டடீடு வந்துட்டு 6th to 11th ஸ்டாண்டர்ட் ஆர்டி ஆஸ் பர் த கவர்ன்மென்ட் ஆர்டிஏ ரைட்ஸ் டு எஜுகேஷன்ஸ் அது இருந்ததுன்னா, அதுக்குமே எஸ்ன்னா எஸ் குடுங்க. நோனா நோ குடுங்க. இயர் ஆஃப் பாசிங் 6த்ல இருந்து 12த் வரைக்கும் இயர் ஆஃப் பாசிங் டேட்ஸ் குடுங்க. அண்ட் ஸ்கூல் சேம் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தடவ டைப் பண்ணிட்டு, அப்ளை அப்படின்னு மேல குடுத்துருக்கீங்களா? அப்ளை ஃபார் ஆல் தி காலம் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். ஸ்கூல் டைப் என்ன மாரியான டைப்பு? அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்க? ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க? அப்படின்றதையும் ஃபில் அப் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரோல் நம்பர் நீட் யுஜி எக்ஸாம் எழுதியிருந்தீங்க இல்லையா? அதுல ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் நீட் யுஜி ரிப்பீட்டரா இருக்கலாம். ஸோ அவங்களுமே அப்ளை பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அதையுமே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. எங்க எழுதுனீங்க அப்படின்றதையுமே, நீட் எங்க எழுதுனீங்கன்றதையுமே அவங்க வந்து சொந்த ஊருக்கு போய் கூட எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா குடுத்துருங்க. அதுக்கப்புறமா கீழ பார்த்தீங்கன்னா, அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, நீங்க ஹையர் செகண்டரி குவாலிஃபை எக்ஸாமினேஷன் என்ன எழுதுனீங்க அப்படின்றத குடுக்குறது தான். குரூப் கோடு, குவாலிஃபைடு இயரு, அப்புறமா பெர்மனன்ட் ஈக்குவலைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதையுமே குடுக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் குடுக்கணும். சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க? ஸோ இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அது வந்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுவுமே அப்புறமா எந்த மந்த், இயர் அதையுமே குடுங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் அண்ட் அப்டெய்ன்ட் மார்க்ஸுமே ஃபில் அப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மதர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் வழியா படிச்சீங்கன்னா, தமிழ் வழியா படிச்சேன் அப்படின்னு சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம். அதுக்கப்புறமா ஏரியா ஆஃப் த லாஸ்ட் ஸ்டடீட் ஸ்கூல் எங்க படிச்சீங்க? அர்பனா? கார்ப்பரேஷனா? அந்த மாரி டீட்டெயில்ஸுமே நீங்க குடுக்கணும். அதுக்கப்புறமா ஆனுவல் ஃபீ ஃபார் த பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஆண்டு வருமானம், அப்புறம் பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன், நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்க தான் அப்படின்னா, ஃபீ கன்செக்ஷன் இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுங்க. அப்புறமா உங்களுடைய சகோதரர் அவங்க யாராவது இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு அந்த கன்செக்ஷன் கிடைக்காது இல்லையா? அதனால அதையுமே கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கோம். அப்ளைடு ஃபார் நான் வெறும் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் தான் அப்ளை பண்ண போறேன். அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபீஸ் வந்து 0 அப்படின்னா உங்களுக்கு
கவர்மெண்ட் கோட்டா மட்டும் அப்ளை பண்ண போறேன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ருபீஸ் தான். இல்ல நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவையும் சேர்த்து அப்ளை பண்ண போறேன். ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு அப்ளை ஃபார் அ மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதையுமே டிக் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் ஃபீஸ் வரும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 1000 ருபீஸும், கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து 500 ருபீஸும். அப்ளிகேஷன் டன் ஆன்லைன் த்ரூ த டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு போர்ட்டல்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும். வேற எந்த போர்ட்டல்லையுமே அப்ளை பண்ணாதீங்க. அடுத்தது ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்குறாங்க. இந்த ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எனக்கு இப்போ நான் கவுன்சிலிங் போகும்போது ஒரு டெபாசிட் கட்டணும் இல்லையா, அந்த டெபாசிட் சப்போஸ் இல்லை அப்படின்னும் போது ரீஃபண்ட் ஆகிறதுக்கான ப்ரொசீஜருக்கு தான் இந்த பேங்க் டீடைல்ஸ் கேட்குறாங்க. அந்த பேங்க் டீடைல்ஸ் தெளிவாக கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறமா வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, பேங்க் நேமு, இதெல்லாமே தெளிவாக கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்த பேஜில் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபோட்டோகிராஃப். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அண்ட் சிக்னேச்சர்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தம்ப் இம்ப்ரெஷனும் நாட் அவைலபிள். அதுக்கப்புறமா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு, மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நீட் யூஜி சீட்ஸ் அட்மிட் கார்டு, நீட் யூஜி வந்துட்டு சர்வீஸ் கார்டு, கேண்டிடேட்ஸ் ஆதார் கார்டு, அப்புறமா வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாமே தேவை. அதுவுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. Supporting documents such as caste certificate, domiciliary certificates, class 10th and 12th mark sheet, need scorecard. Each document should be uploaded in the PDF format with a maximum size of 3 MB per file. So, இது ஆல்ரெடி நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்போ கடகடன் அப்லோட் பண்ணிடலாம். வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான். இப்போ அதர் தென் தமிழ்நாடு அப்ளை பண்றாங்க. ஸோ அவங்க வந்து சிபிஎஸ்இ இல்ல ஐஎஸ்சிஇ அது படிச்சவங்க வந்துட்டு அதர் தென் தமிழ்நாடுன்னா அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கு பதிலாக அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, டைம் எடுக்குது அப்படின்னா அஃபிடேவிட் ஸ்டேட்டிங் தட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அவங்க அதை ப்ரொவைட் பண்ணால் போதும், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஓகே, எஸ்சி எஸ்டியா இருந்தா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எஸ்சிசி கேண்டிடேட் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டலுக்கு வந்துட்டு no upfront fees is being collected by Tamil Nadu Medical Section Committee. ஸோ அதுக்கான டீட்டெயிலுமே இது கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஃபீஸ் வராது. அதுவுமே கார்டியன்ஸ் லெஸ் தென் பேரண்ட்டுடைய ஆனுவல் இன்கமும் கார்டியனுடைய லெஸ் தென் இன்கம் வந்து 2.5 lakhs per annum இருந்தால் வழியே. உங்களுக்கு வேற ஏன்னா உதவி அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்குங்க. இன்னைக்கே ஃபில்அப் பண்ணிடுங்க, முடிச்சிடுங்க. கடைசி மொமெண்ட் வரைக்கும் தள்ளிட்டு போகாதீங்க, அது நம்மளுடைய டென்ஷனை அதிகரிக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த காணொலியை வந்து மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணுறது எப்படி பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், ரவுண்ட் 1 என்ன, ரவுண்ட் 2 எப்படி, மிக தெளிவான வீடியோ போட போறேன். ஏன்னா நிறைய பேர் குழப்பி போட்டிருக்காங்க. அதனால மாணவர்கள் குழம்பி போய் பெற்றோர்களும் குழம்பி போயிருக்காங்க. ஸோ அதனால ஒரு தெளிவான வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.